அண்மை செய்தி. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கில் சென்னை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கில் சென்னை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு இன்று மேற்கொள்ளப்படும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை கைது செய்தது. சுமார் 14 மாதங்களாக செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் சிறையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக இன்று செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த வேண்டும் என நேற்று முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜியை காவல்துறையினர் பாதுகாப்புடன் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தி இருக்கின்றனர். இன்று குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், ஏனென்றால் குற்றச்சாட்டு ஏற்கனவே இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும், உயர்நீதிமன்றம் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு பதில் அளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் குற்றச்சாட்டு பதிவை இன்று மேற்கொள்வதாக நேற்றே முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.